வெல்கம் டு PyQDG. நாம பைத்தான் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன்ல சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அதுக்கு பிறகு எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பைத்தான்ல இருக்கு அப்படின்றத பார்த்தோம். நம்ம இந்த வீடியோல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். பர்சன் அப்படின்ற ஒரு கிளாஸ் நம்ம ஏற்கனவே எழுதி வச்சிருக்கோம். அதுல நேம் அண்ட் ஏஜ் அப்படின்ற ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரோடியூஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம எழுதியிருக்கோம். அதே மாதிரி எம்ப்ளாயில என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பர்சனை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து சோ எம்ப்ளாயி அப்படின்ற ஒரு மெத்தடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த எம்ப்ளாயி மூலியமா அந்த பர்சனோட நேமையும் அண்ட் ஏஜையும் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். எங்க பார்த்தீங்கன்னா இந்த செல்ஃப் டாட் இன்ட்ரோடியூஸ். இப்போ என்ன பண்ணுவோம், டெசிக்னேஷன் அப்படின்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். அதை நம்ம எம்ப்ளாயி கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணுவோம். மோர் தென் ஒன் கிளாஸஸ் நம்ம இப்போ இன்ஹெரிட் பண்ண போறோம். கிளாஸ் டெசிக்னேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம அதோட இனிட் கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோம்ல, இனிட் underscore and self. இங்க designation name. ஓகே, என்ன பண்ணுவோம், self dot designation name is equal to designation name னு வச்சுக்குவோம். இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இந்த designation டிஸ்ப்ளே பண்ணுவோம். ஸோ ஒரு மெத்தட் எழுதுவோம், show my designation. ஓகே, ஸோ இங்க பண்ணுவோம் செல்ஃப். அடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், மை டெசிக்னேஷன் இஸ் நம்மளோட செல்ஃப் டாட் இந்த டெசிக்னேஷன் நேம். ஓகே, ஸோ இப்போ என்ன, சாரி கோடன் மிஸ்ஸிங். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு டெசிக்னேஷன் அப்படின்ற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம், விச் இஸ் டெசிக்னேஷன் நேம் அப்படின்னா. அடுத்து ஒரு மெத்தட் வச்சிருக்கோம், ஷோ மை டெசிக்னேஷன். இதில் இந்த டெசிக்னேஷன் நேமை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டெசிக்னேஷன் கிளாஸை நம்ம எம்ப்ளாயி கிளாஸ்ல இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம், பர்சன் அப்படின்றத இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம டெசிக்னேஷன் இன்ஹெரிட் பண்ணுவோம். ஸோ இன்ஹெரிட் பண்ணோம்னா என்ன பண்றது, இப்போ டெசிக்னேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அப்போ ஃப்ரம் எந்த ஃபைலு, டெசிக்னேஷன் அப்படின்ற ஃபைல். ஸோ ஃபைல் இஸ் கன்சிடர்ஸ் அ மாடியூல். ஓகே, இம்போர்ட் தென் டெசிக்னேஷன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இங்கே டெசிக்னேஷன் அப்படின்னு நம்ம இன்ஹெரிட் பண்றோம். இங்க என்ன பண்ணிருக்கோம், சூப்பர் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்கு, இந்த பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்ஷனை கால் பண்றதுக்கு. பட் இப்போ நமக்கு ரெண்டு பேஸ் கிளாஸ். இப்போ இங்க பர்சன் அப்படின்ற ஒரு பேஸ் கிளாஸும் டெசிக்னேஷன் பேஸ் கிளாஸும். ஸோ நமக்கு டூ பேஸ் கிளாஸஸ் நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நம்ம இப்போ சூப்பர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ எது அப்படின்றது கன்ஃபியூஸ்ட் ஆகும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ் நேமையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ இட். இப்போ என்ன பண்ணுவோம், கிளாஸ் நேம் என்ன, இது person dot init. நம்ம இந்த மாதிரியும் கால் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ designation dot init கொடுக்கணும். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இங்க ஒரு பேராமீட்டர் எடுத்துக்குவோம். ஸோ என்ன எடுத்துக்கலாம், டெசிக்னேஷனோட நேம். அப்போ designation underscore name அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இங்க செல்ஃப்ல அசைன் பண்ணலாம். designation underscore name is equal to designation name. ஓகே, நான் ஆக்சுவலாக நமக்கு இது தேவையில்லை. ஓகே, ஸோ நம்ம ஏன்னா இன்னொரு கிளாஸ்ல தானே நம்ம பாஸ் பண்றோம். அதனால நமக்கு இது கூட தேவையில்லை. நம்ம இப்படி கூட யூஸ் பண்ணவும் அவசியம் இல்லை. என்ன பண்ணலாம், நேம் ஏஜ் நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸ்ல பாஸ் பண்ணிடுறோம். ஸோ அங்க இருந்து தான் நமக்கு வேல்யூ எல்லாம் பிரிண்ட் ஆக போகுது அல்லது ரிட்டர்ன் ஆக போகுது. ஸோ அதனால நமக்கு அது ரிமூவ் பண்ணிடுவோம். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவோம், டெசிக்னேஷன் நேம் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த டெசிக்னேஷனோட கன்ஸ்ட்ரக்டர் அந்த இனிட் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுவோம். அண்டர்ஸ்கோர் init ஆஃப். இப்போ இங்க என்ன பாஸ் பண்ணணும், ஒரு டெசிக்னேஷன் நேம் தான் நம்ம அங்க கொடுத்துருக்கோம். இங்க பாருங்க, இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டெசிக்னேஷன் நேமை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதனால அந்த டெசிக்னேஷன் நேமை நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இந்த டெசிக்னேஷன் நேம் இங்க கொடுத்துறோம். நான் கன்ஸ்ட்ரக்டர் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ எம்ப்ளாயில இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் எம்ப்ளாயி ஐடி. இது இந்த கிளாஸ்ல உள்ள எம்ப்ளாயி ஐடி. அடுத்து மை டெசிக்னேஷன் அப்படின்னு கால் பண்ணுவோம். இங்க என்ன பண்ணுவோம், மை designation is. இப்போ நம்ம எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம், இந்த டெசிக்னேஷன்ற கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுல உள்ள அந்த ஷோ மை டெசிக்னேஷன் இருக்குல்ல, அந்த மெத்தடை இந்த இருக்குல்ல, இந்த ஷோ மை டெசிக்னேஷன் இந்த மெத்தடை நம்ம கால் பண்ண போறோம். ஸோ எது மூலியமா, இந்த எம்ப்ளாயி கிளாஸ் மூலியமா. எம்ப்ளாயி கிளாஸ் நம்ம எது மூலியமா அக்சஸ் பண்ணலாம், செல்ஃப்னா என்ன, இந்த கரண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா, இட்ஸ் ஈக்குவலன்ட் டு திஸ். ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், செல்ஃப் டாட்
இங்கே பாருங்க செல்ஃப் டாட் கொடுத்தவொடனே வருது டெசிக்னேஷன் டாட் நேம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து டெசிக்னேஷன் வந்து இப்போ நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எம்ப்ளாயி ஐடி வந்து நம்ம வந்து முன்னால் எம்ப்ளாயி இஎம்பி அப்படி கொடுத்துக்குவோம். இஎம்பி 0012 அப்படி வச்சுக்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த எம்ப்ளாயி கிளாஸுக்கு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் அதாவது யூனிட் வந்து கால் ஆகும். யூனிட் கால் ஆகும்போது என்ன நடக்குது, எம்ப்ளாயி ஐடியை வந்து நம்ம வந்து இந்த ஆப்ஜெக்ட்ல ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கு பிறகு பர்சன் அப்படின்ற நம்ம ஒரு பேஸ் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அதாவது யூனிட்டாக வந்து நம்ம கால் பண்ணுறோம். அங்கே போனோடனே நேம் அண்ட் ஏஜ் வந்து செட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வரும், இங்கே நேம் அண்ட் ஏஜ் இருக்கு. நேம் அண்ட் ஏஜை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து என்ன நடக்கும், அடுத்து வந்து டெசிக்னேஷனோட யூனிட்டை கால் பண்ணுறோம். அது இங்கே போகும். ஸோ டெசிக்னேட்டோட யூனிட் அதே மாதிரி அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்டுக்கு அதில் உள்ள ப்ராப்பர்ட்டிக்கு அந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணிடும். ஃபர்ஸ்ட் இதுதான் நடக்கும், யூனிட் இதெல்லாம் கால் ஆகாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து எம்ப்ளாயி டாட் ஷோ எம்ப்ளாயி அப்படின்ற அந்த மெத்தடை வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை அல்லது மெத்தடை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ணோன்னா இங்கே என்ன நடக்குது, இப்போ தான் வந்து இந்த நம்மளோட எம்ப்ளாயி கிளாஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதோட ஆப்ஜெக்ட் மூலியமா நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரோடியூஸ் அதாவது பர்சன் கிளாஸோட இன்ட்ரோடியூஸ் மெத்தடை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறோம். அது மாதிரி இங்கே வந்து இந்த எம்ப்ளாயி ஐடி வேரியபிளை டிஸ்பிளே பண்ணுறோம். இது சேம் கிளாஸ். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இந்த டெசிக்னேஷன் கிளாஸோட மெத்தடை வந்து நம்ம கால் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ மோர் தென் ஒன் கிளாஸை ஒரு கிளாஸில் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாயி கிளாஸோட ஆப்ஜெக்டை வச்சு நம்ம இந்த கிளாஸையும் இந்த கிளாஸையும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். ஓகே ஓகே, லெட்ஸ் செக். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பாருங்க, எரர் வருது. ஸோ வாட்ஸ் அ ப்ராப்ளம், ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸை வச்சு நம்ம அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அந்த யூனிட் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இங்கே செல்ஃப் அப்படின்றத பாஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நம்ம அதே மாதிரி செல்ஃப் வந்து பாஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் எரர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஒரு எரர் இருக்குது. என்ன வந்து செல்ஃப் டாட் டெசிக்னேஷன் டாட் அண்டர்ஸ்கோர் நேம் ஆக்சுவலி இஸ் ராங். என்ன பண்ணுவோம், இங்கே வந்து ஷோ மை டெசிக்னேஷன் நேம் தானே, அங்கே செல்ஃப் டாட் இது மெத்தட் கிடையாது, இது வந்து என்னன்னா அங்கே உள்ள ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ என்னன்னா செல்ஃப் டாட் ஷோ மை டெசிக்னேஷன். ஸோ இதுதான் வந்து மெத்தடு. ஓகே, லெட்ஸ் ட்ரை. ஸோ இப்போ பாருங்க, எவ்ரி திங் இஸ் ஃபைன். என்ன பண்ணுங்க, ஹலோ, இங்கே பாருங்க செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹலோ ஐ ஆம் சுரேஷ், மை ஏஜ் இஸ் 30. ஸோ அதுதான் வந்து நம்மளோட பர்சனலை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹலோ மை நேம், அந்த நேமு அந்த ஏஜ். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்து என்ன நடக்குது, மை எம்ப்ளாய்டு ஐடி இஸ் இஎம்பி 0012. ஸோ அது வந்து இந்த இருக்கு, மை எம்ப்ளாயி ஐடி இஸ். அடுத்து வந்து என்ன நடக்கணும், மை டெசிக்னேஷன் இஸ் அந்த ஸோ மை டெசிக்னேஷன், இங்கே டெசிக்னேஷன்ல இருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ சி ஸோ மை டெசிக்னேஷன் இஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ இங்கே என்ன ஆச்சு, இங்கே வந்து மை டெசிக்னேஷன் நம்ம வந்து 2 டைம் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா, இது நமக்கு தேவையில்லை, பிகாஸ் நம்ம அங்கே வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அந்த டெக்ஸ்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டூ இட். இப்போ பாருங்க, எவ்ரி திங் இஸ் கிளியர். இந்த மாதிரி தான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பைத்தான்ல யூஸ் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் பைத்தான்ல யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you soon.